ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் கீதா கைலாசம், பரணி, சரண், சக்தி, முல்லையரசி, தென்றல் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் அங்கம்மாள். இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இளம் வயசுலேயே தன்னோட கணவனை இழந்த கீதா கைலாசம் தன்னோட 2 மகன்களை வளர்ப்பதற்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பால் வியாபாரம், விவசாயம்னு கடுமையான உழைப்பாளியாக மட்டும் இல்லாமல் தைரியமான பெண்ணாகவும் ஜாக்கெட் அணியாத பழமை மாறாத பெண்ணாகவும் வளம் வந்துட்டுருக்காங்க. மூத்த மகனான விவசாயி பரணி திருமணமாகி அம்மா கூடயே இருக்கிறாரு. இளைய மகன் சரண் நல்லா படித்து டாக்டர் ஆகி அவர் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணையும் காதலிச்சுட்டு வராங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு காதலுக்கு பெண் வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. பெண் வீட்டில் தன்னோட அம்மா ஜாக்கெட் அணியாமல் இருக்கிறத நினச்சி தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட அம்மாவை மாற்றணும்னு நினச்சி அம்மாவை ஜாக்கெட் அணிய வைக்க முயற்சி செய்கிறாங்க. இதனால் தன்னோட அண்ணி உதவியோட தனது அம்மாவை ஜாக்கெட் அணிய வைக்கிறாங்க. ஆனால் நம்ம மீது இருக்க அக்கறையோட மற்றவங்களுக்காக தன்னை மாற்ற முயற்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிற கீதா கைலாசம் இதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் எப்பயும் போல் சுதந்திரமாக தனக்கு பிடிச்சது போல் வாழ முடிவு செய்கிறாங்க. ஆனால் அவங்கள எப்படியாவது மாற்றணும்னு குடும்பத்தார் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு பின்னாடி நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. அங்கம்மாள் கதாபாத்திரத்தில் கதையின் நாயகியாக நடிச்சிருக்க கீதா கைலாசம் ஜாக்கெட் அணியாமல் நடித்தது, சுருட்டு பிடிப்பதுன்னு தன் ஏற்ற கதாபாத்திரத்துக்கு அதிகமாகவே உழைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கம்மாள் மிக தைரியமான பெண்ணாக இருப்பதோடு கடுமையான உழைப்பாளியாகவும் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி மனதில் நினைச்சதை சட்டுன்னு பேசுகிறதோட சுதந்திரமான பெண்ணாகவும் வளம் வந்துட்டுருக்காங்க. கீதா கைலாசம் தன்னோட நடிப்பில் சரியான முறையில் வெளிப்படுத்தியிருந்தாலும் அங்கம்மாள் என்ற அந்த கம்பீரமான பெண்ணை தனது முகத்திலையும் உடல் மொழியிலையும் வெளிக்கட்டுறதுல சற்று தடுமாறி இருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கம்மாளோட மூத்த மகனாக நடிச்சிருக்க பரணி, அவரோட மனைவியாக நடிச்சிருக்க தென்றல், இளைய மகனாக நடிச்சிருக்க சரண், அவரோட காதலியாக நடிச்சிருக்க முல்லையரசி, சரணோட நண்பனாக நடிச்சிருக்க சுதாகர், சிறுமி யாஸ்னி என மற்ற வேடங்களில் நடிச்சிருக்க எல்லாருமே அங்கம்மாளுக்கு பலம் சேர்க்கிற வகையில் பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் அஞ்சாய் சாமுவேல் படத்தில் இடம்பெற்றிருக்க லொக்கேஷன்களையும் ஒரு கதாபாத்திரமாக ரசிக்க வச்சுருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பரந்த நிலப்பரப்பை காட்டி பார்வையாளர்கள் கவனத்தை தன் கேமரா பக்கமாக ஈர்த்திருப்பார். அங்கம்மாளோட வீடு, மலை, தென்னை மரங்கள் சூழ்ந்த வயல் என எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓவியத்தில் பார்க்குற மாதிரி காட்சிப்படுத்தி கண்களுக்கு விருந்தளிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இசையமைப்பாளர் முகமது மன்சூர் பின்னணி இசை காற்றும் பேசும் என்பதை நிரூபிச்சிருக்காரு. பின்னணி இசை ஒலிக்கிறதே தெரியாத மாதிரி கதாபாத்திரங்களோட கதாபாத்திரமாக கலந்து பயணிச்சிருக்குன்னே சொல்லலாம். பின்னணி இசை உண்மையாலுமே படத்துக்கு இது மிகப்பெரிய பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். படத்தொகுப்பாளர் பிரதீப் சங்கர் அங்கம்மாளோட மனதை, அவரது எண்ணங்களை பார்வையாளர்கள்ட்ட கடத்தும் பயணியாக சிறப்பாக செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். பெருமாள் முருகனோட சிறுகதைக்கு திரைக்கதை எழுதி இயக்கியிருக்க விபின் ராதாகிருஷ்ணன் அங்கம்மாள்ன்ற பெண்மணியோட வாழ்வியலை யதார்த்தமாக சொல்ல முயற்சி செஞ்சுருக்காரு. என்னதான் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்தாலும் சில சூழ்நிலைகளில் அவங்களால இறுதி வரை தங்களோட விருப்பம் போல் வாழ முடியறதில்லைங்கிறத இயக்குனர் விபின் ராதாகிருஷ்ணன் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு. மொத்தத்தில் அங்கம்மாள் சராசரியான பெண். படம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பார்த்துட்டேன். என்னோடய ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ, கமெண்ட் என்னங்கிறத கருத்தில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.